Now with that I want to move on to the next section of my message. நான் இதோடு கூட நம்முடைய செய்தியின் அடுத்த பக்கத்திற்கு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். How we can bring back simplicity into our own life and our own ministries. இப்படிப்பட்ட ஒரு எளிமையான வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஊழியத்திலே நாம் எப்படி கொண்டு வர வேண்டும்? I would like to name this as bringing back this Christ-like simplicity. கிறிஸ்து போன்ற எளிமையை திரும்பவுமாய் கொண்டு வருதல் என்று சொல்லி நான் தலைப்பு கொடுக்க விரும்புகிறேன். I am going to give you 4 exhortations during the next 45 minutes or so. இன்னும் இருக்கிற 45 நிமிடங்களிலே சில நடைமுறை பாடங்களை 4 நடைமுறை பாடங்களை இதை குறித்து சொல்ல விரும்புகிறேன். Number 1, முதலாவதாக be simple in Bible meditation. வேத தியானத்திலே எளிமையாய் இருங்கள். எளிமையான வேத தியானம். Once again, be simple in Bible meditation. எளிமையான வேத தியானம். Turn with me to Psalm 119 and look at verse 130. சங்கீதம் 119 130வது வசனத்தை பாருங்கள். The entrance of your words gives light, it gives understanding to the simple. 119வது சங்கீதம் 130வது வசனம். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். Now come with me to 1 Peter and see how the apostle has interpreted it for us in more practical terms. இந்த வசனத்தை நடைமுறையில் அப்போஸ்தலராகிய பேதுரு எப்படி விளக்குகிறார் என்று சொல்லி பாருங்கள். 1 Peter 2nd chapter. முதலாவது பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 2வது அத்தியாயம். I will read to you from verse 1 onwards. முதலாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். And most of us once again know this passage by heart. அநேகருக்கு இது மனப்பாடமாய் தெரிந்த ஒரு வசனம். Therefore laying aside all malice, all guile, hypocrisy, envy and all evil speaking, as newborn babes, you know the simplicity. A baby has got no complexity. A baby has got no assumption. Just like newborn babes, you desire this pure milk of the word. If you desire the pure milk of the word like a newborn babe, you will grow thereby. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகல விதமான கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். All the arrogant things, atrocious things, ungodly things, unrighteous things, don't be boasting that you can do all those things. Lay aside all those things. Become like a little child in the bosom of a nursing mother. Newborn babe, absolutely guileless. Just like that simple baby, you desire the milk of God's word. Then you will grow. Why? The Lord who has given you that word is gracious. I am meek and lowly in heart. Learn from me. தேவனுக்கு பிரியமில்லாத அநீதியான காரியங்கள், அகந்தையான காரியங்கள், துர்க்குணங்கள் இவை எல்லாவற்றையும் ஒழித்துவிட்டு புதிதாய் பிறந்த ஒரு சிறிய குழந்தையை போல, தாயின் கரத்தில் இருக்கிற அந்த குழந்தையை பாருங்கள். எல்லாவற்றும் இல்லாமல் சிறு குழந்தையை போல தேவனுடைய வசனம் என்கிற ஞான பாலின் மீது வாஞ்சையாய் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் நம்முடைய இரட்சகர் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறார். And that's why he says, if you have tasted that the Lord is gracious. ஆகையினால் தான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால். Be simple and be
soft in biblical understanding and meditation. தேவனுடைய வசனத்தை தியானிப்பதிலே ருசிப்பதிலே எளிமையோடு கூட இருங்கள். Don't approach the Bible as a learned professor. Sir, sorry, God has no respect for those who approach his word like learned professors. தேவனுடைய வசனத்தை வாசிக்க வரும்பொழுது அனைத்தும் கற்றுத் தேர்ந்த பெரிய ஞானியை போல ஒரு பேராசிரியரை போல நீங்கள் வராதீர்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்டவர்களை தேவன் மதிப்பதில்லை. That was the attitude of Mary, the mother of the Lord Jesus Christ. நாம் இந்த இடத்திலே இப்படித்தான் இயேசுவின் தாயாகிய மரியாளும் இருந்தார். What did she say? அவர் என்ன சொன்னார்? Behold, I am the handmaiden of the Lord. அவர் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லுகிறார். She took that position of a servant, a maid servant, a slave of the Lord. Then she said, be it unto me according to your word. அவர் ஆண்டவருக்கு ஒரு அடிமை போன்ற ஒரு அந்த தாழ்மையான நிலைமையை அவர் ஏற்றுக்கொண்டார். நான் ஆண்டவருக்கு அடிமை, வேலைக்காரி, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்றார். That is why the angel said, Hail Mary, you are blessed among women. ஆகையினால் தான் தேவதூதன் சொன்னான், மரியே வாழ்க, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். And you are a blessed woman. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். Beloved, true blessedness is meekness and softness and simplicity in Bible meditation. உண்மையான ஆசீர்வாதம் பாக்கியவதி என்று சொல்லுவோம் என்று சொன்னால் அது சாந்தமும் தாழ்மையும் எளிமையுமாய் இருப்பதுதான். When you find time, you go through Luke's Gospel, first chapter, verses 46 to 59. நீங்கள் லூக்கா நற்செய்தி நூலிலே முதலாவது அத்தியாயத்திலே 45வது வசனத்திலிருந்து 49வது வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். 46 to 59. 46வது வசனத்திலிருந்து 59வது வசனம் வரைக்கும். Now here we have what we call the Magnificat or the song of Mary. இது மரியாளின் கீதம், மரியாளுடைய உன்னதமான கீதம் என்று இது அழைக்கப்படுகிறது. The entire song, the object lesson is being humble and simple. ஆனா இந்த சங்கீதத்தின் இந்த பாடலினுடைய முழு கருத்துமே தாழ்மையோடு இருப்பது, எளிமையோடு இருப்பது என்பதுதான். Look at the 48th verse. 48வது வசனத்தை பாருங்கள். Lowly state. தம்முடைய தாழ்மை அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். Lowly state of his maid servant. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். And look at the 50th verse. 50வது வசனத்தை பாருங்கள். She talks about the mercy of God. அவருடைய இரக்கத்தை பற்றி அவள் பேசுகிறாள். Look at the 51st verse. 51வது வசனத்தை பாருங்கள். Those who are proud in their imagination, he has shattered them away. இருதய சிந்தையில் அகந்தையுடையவர்களை அவர் சிதறடித்தார். But he has helped those who are hungry. Look at the 53rd verse. 53வது வசனத்தை பாருங்கள். பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பினார். So the entire Magnificat, which we normally sing as a Mary song in the Anglican churches, the entire Magnificat, it is full of that theme that runs through the entire song: lowliness, simplicity, meekness, being a maidservant of the Lord. You know, that is the focus in that passage. The disciples, they came to Jesus Christ, 70 of them, saying, even the devils obey us. சீடர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே திரும்பி வந்து சொன்னார்கள், பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படிகிறது என்று. And they really rejoiced and jumped for joy. அவர்கள் குதித்தார்கள், சந்தோஷத்தினால் நிறைந்திருந்தார்கள். Jesus rejoiced in his spirit. அப்பொழுது இயேசு ஆவியிலே களி கூர்ந்து He lifted up his hands towards his Father. அவர் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி தம்முடைய கைகளை உயர்த்தினார். What did he say? என்ன சொன்னார்? Oh Father, what you have hidden to the wise and the prudent, you have revealed to this babe. அவர் சொன்னார், பிதாவே, ஞானிகளுக்கும் ஞானவான்களுக்கும் மறைத்ததை நீர் இந்த பேதைகளுக்கு வெளிப்படுத்தினீர், பாலகருக்கு வெளிப்படுத்தினீர் என்று சொன்னார். That means they are babes, they are simple people. They were not 1 year old, 2 year old kindergarten people. They are babes, they are simple people like babes. That's what is meant there. ஆண்டவர் சொன்னார், இதை நீர் பாலகருக்கு வெளிப்படுத்தினீர் என்று சொல்லி, அவர்கள் கிண்டர்கார்டனுக்கோ முதலாம் ஆண்டு படிப்பதற்கோ செல்லுகிறதான சிறு பிள்ளைகள் அல்ல, சிறு குழந்தைகள் அவர்கள். Every time you open the Bible, take the attitude of Chinna Samuel. நீங்கள் தேவனுடைய வசனத்தை திறக்கும் பொழுதெல்லாம் அந்த சின்ன சாமுவேலை போல உங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். Oh Lord, you speak, I am your servant to hear. கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுங்கள். But now we have got a revised translation. You know what we say?
your servant is speaking, oh God, you hear. ஆனால் இன்றைக்கோ நாம் வேற ஒரு வேதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம். என்ன சொல்லுகிறோம்? ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரன் பேசுகிறேன், நீர் கொஞ்சம் கேளும் என்று சொல்லுகிறோம். Beloved, the attitude should be not to teach God or tell God what we know. You know why I say that? Many times we try to push into the Bible what we know, not trying to extract from the Bible what we do not know. பிரியமானவர்களே, வேத தியானம் என்பது நாம் தேவனுக்கு சொல்லிக் கொடுப்பதல்ல. ஏனென்று சொல்ல இன்றைய நாட்களில் என்ன நடக்கிறது? நாம் நமக்கு தெரிந்த காரியங்களை வேதத்திற்குள்ளாய் புகுத்த நினைக்கிறோம். ஆனால் தியானம் என்பது வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதுதான். So the attitude of Samuel is, Lord, you speak, I am your servant, I will listen to you. ஆகையால் தான் சாமுவேலுக்கு இருந்ததான அந்த எண்ணம் நமக்கு வேண்டும். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். Do you make that prayer every time you open your Bible? நீங்கள் வேதத்தை திறக்கும் பொழுதெல்லாம் இப்படி ஒரு ஜெபத்தை செய்கிறீர்களா? Next time you open the Bible with that prayer and see how new chapters are added to your biblical understanding. அடுத்த முறை வேதத்தை திறக்கும் பொழுது இப்படி உள்ள சிந்தையோடு நீங்கள் இதை திறவுங்கள். அப்பொழுது எத்தனை புதிய அத்தியாயங்கள் வேத விளக்கத்திலே உங்களுக்கு தெரியும். The second area where we need to be simple, we must be simple in prayer. இரண்டாவதாக நாம் எளிமையாய் இருக்க வேண்டிய ஒரு பகுதி எதுவென்று சொன்னால் ஜெபத்திலே எளிமை. Prayer must be as simple as a son or a daughter asking his or her father. ஒரு மகனோ ஒரு சிறு மகனோ மகளோ ஒரு தகப்பனை எப்படி கேட்கிறார்களோ ஜெபமும் அதை போன்று எளிதானதுதான். Turn with us to the same passage in book of Matthew, that is the Sermon on the Mount of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து செய்த மலை பிரசங்கத்திலே 7வது அத்தியாயம், மத்தேயு 7வது அத்தியாயத்திற்கு வாருங்கள். I will read from the 7th verse. 7வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். Ask and it will be given you. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். Seek and you will find. தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். Knock, it will be open to you. தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். Everyone who asks receives, and he who seeks finds, and to him who knocks it will be open. ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவனும் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். Immediately Jesus illustrates it. அதை ஒரு உதாரணத்தோடு ஆண்டவர் அதை விளக்குகிறார். He talks about a father and a son. அங்கு ஒரு தகப்பனையும் மகனையும் குறித்து சொல்லுகிறார். What man is there among you who if his son asks for bread will he give him stone? உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? If he asks for a fish will he give him a serpent? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? If you then being evil know how to give good gifts to your children, how much more will your Father who is in heaven give good things to those who ask him? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? Come to the 6th chapter, the previous chapter. இதற்கு முந்தைய அத்தியாயத்திற்கு வருவோம். 6வது அத்தியாயம். Look at the verses 7 and 8. 7வது 8வது வசனத்தை பாருங்கள். When you pray, don't use vain repetitions as the heathen do. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். They think that they will be heard for their many words. அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். Therefore do not be like them. அவர்களைப் போல் நீங்கள் செய்யாதிருங்கள். Your Father knows the things you have need of before you ask him. உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். What a simplicity in prayer. எவ்வளவு எளிமையான ஒரு காரியம் பாருங்க. Sometimes we try to impress God with our long and complicated compound sentences and complex sentences, avoiding all the simple sentences. நாம் எளிமையான வார்த்தைகளினாலே ஜெபிப்பதை விட்டுவிட்டு குழப்பமான சிக்கலான பெரிய பெரிய வார்த்தைகளை எல்லாம் நீண்ட வசனத்திலே சொல்லி தேவனை கவர்ச்சிக்க பார்க்கிறோம். And the number of times we repeat, the number of times God will hear and he will be bothered to answer us. நாம் நினைக்கிறோம் எத்தனை தடவை திரும்பவுமாய் அதை சொல்லுவோமோ ஆண்டவர் எப்படியாவது அசந்து போய் சரி இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி விடுவார் என்று நினைக்கிறோம். That is not the perfect will of God in prayer. ஜெபத்திலே தேவனுடைய பரிபூரணமான சித்தம் இது அல்ல. He is my father. அவர் என்னுடைய தகப்பன். I am his son. நான் அவருடைய பிள்ளை. I am his daughter. நான் அவருடைய மகள். And I want to simply ask him, even before I open up my mouth with the first syllable, he knows all about my need. நான் வாயை திறந்து முதல் வார்த்தையை சொல்வதற்கு முன்பாகவே என்னுடைய தேவைகள் எல்லாமே அவருக்கு தெரியும்.
That's the simplicity. இதுதான் எளிமை. Another simplicity இன்னொரு எளிமை என்ன? in prayer, ஜெபத்திலே kneeling in prayer. ஜெபத்தில் முழங்கால் படியிடுவது. Kneeling in prayer also is becoming extinct today. முழங்கால் படியிட்டு ஜெபத்திலே முழங்கால் படியிடுவதும் கூட இந்த நாளிலே காண கிடைக்காத ஒன்றாகி விட்டது. The pastor says, let us all kneel down. போதகர் சொல்லுவார், நாம் எல்லாரும் முழங்கால் படியிடுவோமாக. இல்ல இன்னும் நல்ல, நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட கடவோமாக. So long emphatically he will say, முழங்கால் படியிட கடவோம். If the pastor says, that means you sit down. அழுத்தம் திருத்தமாக முழங்கார் படியிட கடவோமாக என்று சொன்ன உடனே அதன் அர்த்தம் என்ன? எல்லாரும் உட்காருங்கள் என்று அர்த்தம். That's all. அவ்வளவுதான். See where we have gone. எவ்வளவு எங்கு போயிருக்கிறோம் பார்த்தீர்களா? These chairs and benches and pews, you know where it has led us for backsliding. இன்றைக்கு நமக்கு இருக்கிறதான ஆசனங்கள், நாற்காலிகள், பெரிய நீளமான நாற்காலிகள், இவையெல்லாம் நம்ம எப்படி பின்மாற்றத்திற்கு நடத்தி இருக்கிறது தெரிகிறதா? Young people, listen to me carefully. இங்க இருக்கிறதான வாலிபர்கள் என்னை நன்றாக கவனித்து கேளுங்கள். Kneeling is not a Western culture or a Eastern culture. Kneeling is Bible culture. முழங்கால் படியிடுவது என்பது ஒரு மேற்கத்திய கலாச்சாரமோ இந்திய கலாச்சாரமோ அல்ல, அது வேதத்திற்கு அடுத்தபடியான கலாச்சாரம். We are not looking at the Western culture or Eastern culture. I thank God the Bible was not written in the Western culture or Eastern culture. The Bible was written in the Middle Eastern culture. வேத புத்தகத்தில் இருக்கதான் இந்த முழங்கால் படியிடும் கலாச்சாரம் மேற்கத்திய கலாச்சாரமோ கிழக்கத்திய கலாச்சாரமோ இல்லை. வேதம் எழுதப்பட்டது மேற்குக்கும் கிழக்குக்குமான நடுவிலான ஒரு கலாச்சாரம். மத்திய கிழக்கு நாடுகளில் எழுதப்பட்டது நமது வேதம். மத்திய கிழக்கு நாட்டின் கலாச்சாரம். Even for preparing a context of writing, our God in his wisdom has taken a balanced view, neither west nor east, but he has put it in the Middle East. ஆண்டவர் இந்த வேதத்திற்கான பின்னணியை குறித்து யோசிக்கும் போது தம்முடைய அனந்த ஞானத்திலே அதை மேற்கிலும் அல்ல கிழக்கிலும் அல்ல மத்திய கிழக்கு நாடுகளில் இந்த காரியங்கள் நடக்கும்படியாய் தீர்மானித்தார். Please turn to some Bible references. All these verses you know, but I want you to see now. இது இதை குறித்து அநேக வேத வசனங்கள் இருக்கின்றது. அந்த எல்லா வசனங்களையும் இப்பொழுதே நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். 1 Kings 8th chapter. 1 ராஜாக்கள் 8வது அத்தியாயம் and verse 54. 54வது வசனம். Here we meet King Solomon. இங்கு அரசனாகிய சாலமோனை குறித்து நாம் பார்க்கிறோம். So it was when Solomon had finished praying all this prayer and supplication, it was a long prayer, then he arose from the altar of the Lord, from his kneeling on his knees with his hands spread up to heaven. சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜெபத்தையும் வேண்டுதலை எல்லாம் செய்து முடித்த பின்பு அவன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து முழங்கார் படியிட்டிருந்ததை விட்டு எழுந்தான். And then come to book of Ezra. எஸ்ராவின் புத்தகத்திற்கு வாருங்கள். 9th chapter. 9வது அத்தியாயம். And look at the 5th verse. 5வது வசனம். At the evening sacrifice I arose from my fasting, and having torn my garment and my robe, I fell on my knees and spread out my hands to the Lord my God. அந்திப்பலி நேரத்திலே நான் துக்கத்தோடே எழுந்து கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்கார் படியிட்டு முழங்காலிலே விழுந்து என் கைகளை என் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக விரித்து என்று எழுதியிருக்கிறது. Daniel 6th chapter and 10th verse. தானியேல் 6வது அத்தியாயம் 10வது வசனம். When Daniel knew that even though the writing was signed, he went home in his upper room with his windows open towards Jerusalem. He knelt down on his knees 3 times that day and prayed and gave thanks before his God as his custom since early day. He did not forsake his early childhood custom of kneeling down before God in prayer. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தான் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேல் தான் சிறு வயதிலே கற்றுக்கொண்ட பழக்கமாகிய முழங்கார் படியிடுவதை மறக்கவில்லை. அதே போலவே தினமும் முழங்கார் படியிட்டு ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். If he had not knelt down, people would not have noticed him.
ஒருவேளை அவன் முழங்கார் படியிடாவிட்டால் மற்றவர்கள் அதை பார்த்திருக்க முடியாது. Nobody would have seen here, because suppose he was on his sofa, he was just couching himself, nobody would have known that he was praying. ஒருவேளை அவர் சோபாவிலே வசதியாக உட்கார்ந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருந்தார் என்றால் ஒருவருக்கும் அது தெரிந்திருக்காது இவர் ஜெபிக்கிறார் என்று And சொல்லி. nobody would have thrown him into the den of lions also. அவரை சிங்கத்தின் கவியிலே அவரை போட்டிருக்கவும் மாட்டார்கள். But he knelt down. ஆனால் அவர் முழங்கார் படியிட்டார். When he kneel down, எப்பொழுது? having known that the decree is signed, he knelt down. பத்திரத்திற்கு கையெழுத்து ஆகிவிட்டது என்று தெரிந்த பின்பும். We need men like that. இதை போன்ற மனிதர்கள் நமக்கு தேவை. They are men of steel fiber. இவர்கள் எக்கினாலே செய்யப்பட்ட நரம்பை உடையவர்கள். Luke's Gospel 22nd chapter. லூக்கா நற்செய்தி நூல் 22வது அத்தியாயம். Look at the 41st verse. 41வது வசனம். This was in the garden of Gethsemane. இது கெத்செமனே தோட்டம். He was withdrawn from them about a stone's throw, and he knelt down and prayed. அவர்களை விட்டு கல்லறை தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு. And then come to Acts of the Apostles 7th chapter. அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அத்தியாயத்திற்கு வாருங்கள். Look at the 60th verse. 60வது வசனத்தை பாருங்கள். Here we read the first martyr of the church, இங்கு சபையினுடைய முதல் இரத்த சாட்சியை குறித்து நாம் வாசிக்கிறோம். Stephen. ஸ்தேவான். He knelt down and cried out with a loud voice, Lord, do not charge them with this sin. அவனோ முழங்கார் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். He knelt down in chapter 7, and in chapter 8 God brought Saul to the knees. 7வது அத்தியாயத்திலே ஸ்தேவான் முழங்கார் படியிட்டான் என்று எழுதியிருக்கிறது. 8வது அத்தியாயத்திலே தேவன் சவுலை முழங்கார் படியிடச் செய்தார். Now come to Acts of the Apostles, the 9th chapter, and look at the 40th verse. அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அத்தியாயத்திலே 40வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். Peter put them all out and knelt down and prayed. பேதுரு எல்லாரையும் வெளியே போகச் செய்து முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணினான். Acts of the Apostles 20th chapter. அப்போஸ்தலர் நடபடிகளிலே 20வது அத்தியாயம். Look at the 36th verse. 36வது வசனத்தை பாருங்கள். When he had said all these things, he knelt down and prayed with them all. இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கார் படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் கூட ஜெபம் பண்ணினான். Come to the 21st chapter. 21வது அத்தியாயம். Look at the 5th verse. 5வது வசனம். Towards the last line of that verse. அந்த வசனத்தினுடைய கடைசி வசனங்கள். We knelt down on the seashore and prayed. அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள் முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணினோம். May the Lord restore seashore kneeling and prayer. May the Lord restore riverside kneeling and prayer. May the Lord restore jungles and bushes kneeling and prayer. There is power of simplicity when you kneel down before God in prayer. தேவன் தாமே இப்படியாய் கடற்கரையிலே முழங்கார் படியிட்டு ஜெபிப்பதை, ஆறுகளின் கரையிலே முழங்கார் படியிட்டு ஜெபிப்பதை, காடுகளிலே முழங்கார் படியிட்டு ஜெபிப்பதை மீண்டுமாய் நிலைநிறுத்துவாராக. இப்படிப்பட்ட காரியத்தில் எளிமை இருக்கிறது. I have a question. எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. If every knee of the Christian does not bow down and bend down before God, how do you expect that every knee of the non-Christian will bend before God? இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் முழங்கால்கள் தேவனுக்கு முன்பாக முடங்கவில்லை என்று சொன்னால் கிறிஸ்தவர் அல்லாதவருடைய முழங்கால்கள் எப்படி முடங்கும்? How many times we sing, every knee shall bow, every tongue shall confess that Jesus Christ is Lord. எத்தனை முறையாய் நாம் சொல்லுகிறோம், முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி. Oh brother, every knee shall bow means they will accept Christ. That is the meaning, brother. You don't know that? ஒரு இப்படி கேட்டால் சொல்லுவார்கள், பிரதர் உங்களுக்கு தெரியாதா முழங்கால்கள் முடங்கும் என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள் என்று அர்த்தம். And every knee shall bow, if it means that every tongue shall confess. What is the meaning further? ஒருவேளை They won't open their mouth and confess. They'll simply say ஒருவேளை ஒவ்வொரு முழங்கால்களும் முடங்குவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது குறிக்கும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாவும் அறிக்கை பண்ணும் என்றால் என்ன அர்த்தம்? வாயை திறக்காமல் தலையை ஆட்டுவது மாத்திரமா? Is that what we want to happen? இதுதான் நடக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமா? Beloved, I am calling people of all the churches. Once upon a time, only in some so-called high churches, only in the so-called high churches, people were sitting on the pews without kneeling down.
But today, even in many spiritual churches, kneeling has become a forgotten posture. பிரியமானவர்களே, அந்த நாட்களிலே சில உயர் வகுப்பை சேர்ந்த சபைகளில் மாத்திரம்தான் உட்கார்ந்து கொண்டு ஜெபிப்பார்கள். ஆனால் இன்றைக்கோ ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லுகிறதான சபைகளிலும் கூட முழங்காற்படியிட்டு ஜெபிப்பது நின்று போய்விட்டது. When we talk about worship, you know what is the primary posture the Bible prescribes? ஆராதனை என்று சொன்னால் எப்படி இருந்து ஆராதனை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது தெரியுமா? Turn with me to the 95th Psalm and I will read to you the 6th verse. 95வது சங்கீதத்திலே 6வது வசனத்துக்கு வந்து பாருங்கள். Oh, come, let us worship and bow down. Let us kneel before the Lord our Maker. 6வது வசனம், நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம், வாருங்கள். Everybody underline the entire words and then you make sure that this is the practice in most of your worship services. இதையெல்லாம் அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். அடுத்த முறை நீங்கள் தேவனை ஆராதிக்கும் பொழுது இப்படிதான் ஆராதிக்க வேண்டும் என்று தீர்மானியுங்கள். You know, today, follow me carefully, there is a shift. Today, the emphasis in worship is standing and lifting up of hands. இன்றைக்கு இதை கவனமாய் கேளுங்கள். ஆராதனையிலே நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நின்று கைகளை உயர்த்தி விரித்து ஆராதிக்கிறோம். But what is lost is kneeling and bowing in adoration before God. ஆனால் தேவனை பணிந்து குனிந்து முழங்காற்படியிட்டு ஆராதிப்பது காணாமல் போய்விட்டது. Because kneeling and bowing before God is lost, the reverential fear in worship is gone. இப்படி பணிந்து குனிந்து முழங்காற்படியிடுவது காணாமல் போனதால் தான் தேவனுக்கு மேல் உள்ள பயபக்தியும் காணாமல் போய்விட்டது. You know what the Bible says? வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? Rejoice before the Lord with trembling. நடுக்கத்துடனே அவரை சேவியுங்கள் என்று சொல்லுகிறது. நடுக்கத்துடனே களிகூருங்கள். நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்று சொல்லுகிறது. Even rejoicing has to be with the holy fear, holy awesomeness and holy trembling. That comes only through proper biblically prescribed posture. தேவனுடைய சமூகத்திலே களி கூறுவது கூட நடுக்கத்துடனே, தேவனுக்கு ஏற்ற பயபக்தியுடனே கூட, பரிசுத்த பயத்துடனே கூட தான் நாம் அவரிலே ஆராதனை செய்து களி கூற வேண்டும். You know, church history tells us Apostle James had swollen and very thick knees. சபை சரித்திரம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய யாக்கோபுக்கு வீங்கிய கருநீல நிறத்தில் இருந்ததான முழங்கால்கள் இருந்ததாம். That is why book of James has got so much to talk about prayer. From first chapter to the last chapter, book of James, lot of prayer lessons. ஆகையினால் தான் யாக்கோபு எழுதின நிருபத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் முதலாவது அத்தியாயத்திலிருந்து முடிவு வரை ஜெபத்தை குறித்ததான அநேக காரியங்களை அவர் எழுதி இருக்கிறார். Those days, if you are a child of God, your trousers will be torn on the knees, but today your trousers are torn at the back. அந்த நாட்களிலே நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் இருந்தால் உங்களுடைய பேண்ட் எல்லாம் முழங்காலிலே கிழிந்திருக்கும். இன்றைக்கு பார்த்தால் பின்பக்கத்தில் தான் கிழிந்திருக்கிறது. You know the difference. That's why we are backslidden. இதை பார்த்து எவ்வளவு வித்தியாசம் பார்த்தீர்களா? இதுவே நாம் பின்வாங்கி போயிருக்கிறதை காண்பிக்கிறது. If there is more kneeling, let me tell you, there will be less sleepiness. அதிக முழங்கால் படியிடுதல் இருக்கும் என்று சொன்னால் குறைவாக தூங்குவோம். One young man came to me. ஒரு இளம் வாலிபன் என்னிடத்திலே வந்தார். Uncle, whenever I pray, I immediately fall asleep. நான் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறேனோ அங்கிள் அப்பொழுதெல்லாம் எனக்கு தூக்கம் வருகிறது என்று சொன்னார். What shall I do, uncle? என்ன செய்யட்டும் அங்கிள் என்று கேட்டார். I said very simple. ரொம்ப எளிது. You kneel down on your knees straight and pray. நான் சொன்னேன், முழங்காலிலே நேராய் நின்று ஜெபி என்று. Once you sleep and crash land, never ever in your life you will sleep in it. முழங்காலிலே நின்று ஜெபிக்கும் பொழுது தூங்கி கீழே விழுந்தால்தான் அதற்கு அடுத்தது நீ எப்போதுமே தூங்க மாட்டாய் என்று சொன்னேன். Some of us have the same problem. நமக்கும் நம்மில் அநேகருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது. We are feeling sleepy when praying. நாம் ஜெபிக்கும் பொழுது தூக்கம் வருகிறது. Be on your knees straight and then pray. I guarantee you that you will not fall asleep. Even if you fall asleep, you will fall asleep only once. That will be the first and the last. நீங்கள் நெடும் முழங்காலிலே இருந்து நீங்கள் ஜெபியுங்கள். அப்படி செய்தால் நீங்கள் தூங்கி விட மாட்டீர்கள். ஒருவேளை தூங்கி விழுந்தாலும் அதுதான் முதலும் முடிவுமாய் இருக்கும். I want to tell you a secret. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லட்டும். Jesus took Peter, James and John to the garden. இயேசு கிறிஸ்து யாக்கோபு, பேதுரு, யோவான்
இவர்கள் 3 பேரையும் ஜெபிக்கும்படியாய் தோட்டத்திற்கு அழைத்து You சென்றார். know what he told them? அவர்களுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? You sit here when I go and pray. நான் அங்கு போய் ஜெபிக்கும் வரைக்கும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொன்னார். But he wanted them to pray. அவர்களை ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினார். But they picked up the word sit. ஆனால் அவர்கள் அதிலே உட்காருங்கள் என்று சொன்னதை கவனமாய் பிடித்துக் கொண்டார்கள். So they sat. ஆகையினாலே உட்கார்ந்தார்கள். But Jesus knelt. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ முழங்கால் படியிட்டார். He knelt and he prayed. அவர் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். These people sat and they slept. இவர்கள் 3 பேரும் உட்கார்ந்தார்கள், கடைசியில் தூங்கி விட்டார்கள். You study the Gospels carefully. One of the reasons for their sleeping was the posture was not kneeling, the posture was sitting. அவர்கள் நீங்கள் இந்த சுவிசேஷங்களை படித்து பாருங்கள், அவர்கள் தூங்குவதற்கு காரணமே அவர்கள் உட்கார்ந்ததுதான். Number 1, be simple in Bible meditation. வேத தியானத்திலே எளிமையா இருங்கள், இது முதலாவது காரியம். Number 2, be simple in prayer. இரண்டாவதாக ஜெபத்திலே எளிமையா இருங்கள். Number 3, be simple in relationships. மூன்றாவதாக உறவுகளிலே எளிமையாய் இருங்கள். Be simple in relationships. உறவுகளிலே எளிமையாய் இருங்கள். You know what the Bible exhorts us to do in this matter of relationship? இந்த உறவுகளை குறித்த காரியத்திலே வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? Turn with us to book of Romans 12th chapter. ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 12வது அத்தியாயம். I will read to you the 16th verse. 16வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கட்டும். Be of the same mind towards one another. ஒருவரோடொருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள். Do not set your mind on high things, but associate with the humble. மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இரங்குங்கள். In other words, normally in the world we are trying to associate ourselves with the big heads of the society. வழக்கமாக நாம் என்ன நினைக்கிறோம், சமுதாயத்திலே உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர்களோடு கூட நாம் அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்புகிறோம். And we want to think about and talk about big things. பெரிய பெரிய காரியங்களை குறித்து நினைக்க பேச விரும்புகிறோம். But that is not what the Bible's admonition is. ஆனால் வேதம் நமக்கு சொல்லும் அறிவுரை அதுவல்ல. Do not set your mind on high things. மேட்டிமையானவைகளை சிந்தியாதிருங்கள். But associate with the humble people and associate with the simple people. ஆனால் தாழ்மையானவர்களுக்கு, சாதாரணமானவர்களுக்கு, எளிமையானவர்களோடு கூட உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள். Which means don't try to occupy your mind with things which are too much for you. இதற்கு இன்னொரு நாம விளக்கம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு உங்களை மீறியதான காரியங்களை குறித்து அதிகமாக சிந்திக்காதீர்கள். Now that is the counsel we have in Psalm 131. It is actually a psalm of David. சங்கீதக்காரன் தாவீது எழுதின சங்கீதம் 131 இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். I will read the first 2 verses to you. அதில் உள்ள முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். Lord, my heart is not haughty, my eyes are not lofty. கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமையுள்ளவைகளும் அல்ல. Neither do I concern myself with great matters, nor things which are too profound for me. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. What a beautiful testimony of the psalmist. இந்த சங்கீதக்காரனுடைய சாட்சி எவ்வளவு அழகா இருக்கிறது பாருங்க. I don't concern myself with great matters, nor do I concern myself with things which are too profound for me. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை என்று சொல்கிறார். And what does he do on the other hand? மாறாக என்ன செய்கிறாராம்? Look at the second verse. இரண்டாவது வசனத்தை பாருங்கள். Surely I have calmed and quieted my soul like a weaned child with his mother, like a weaned child is my soul within me. தாயின் பால் மறந்த குழந்தையை போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையை போல் இருக்கிறது. Now can there be a better illustration for simplicity in our thinking and simplicity in our relationship and association with the people? நம்முடைய எண்ணங்களிலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நாம் மற்றவர்களோடு அடையாளப்படுத்திக் கொள்வதிலே இதைவிட எளிமையாய் இருப்பதை குறித்த உபதேசம் வேறு எங்குமே இல்லை. All these things are rules for our lives. இவையெல்லாம் நம் வாழ்க்கைக்கான வரையறைகள். The reason why many Christians are not aware of these verses,
Preachers don't preach the whole Bible. இன்றைக்கு கிறிஸ்தவர்களிலே அநேகருக்கு இந்த சத்தியம் தெரியாதிருப்பதற்கு காரணம் பிரசங்கிமார்கள் முழு வேதாகமத்தையும் பிரசங்கிப்பதில்லை. They just pick up a few favorite passages here and there. So the development of God's people also is not wholesome. அவர்கள் அங்கும் இங்குமாய் ஓரிரு வசனங்களை எடுத்து அதிலிருந்து பிரசங்கிப்பதினாலே தேவனுடைய மக்களும் முழுமையாய் வளர்ச்சி அடைவதில்லை. The entire blame is not on preachers alone. இதற்கான பழி முழுவதுமாய் பிரசங்கிகள் மேல் இல்லை. People are also responsible. இதற்கு ஜனங்களும் கூட ஒரு காரணம் தான். Instead of reading through the entire Bible, they read only portions from here and there. முழு வேதாகமத்தையும் படிப்பதற்கு பதிலாக வேதாகமத்தில் அங்கும் இங்குமாக இருந்து சில வசனங்களை மாத்திரம் படிக்கிறார்கள். So Christians by and large they know Bible verses, they do not know the Bible. சாதாரணமாக பார்த்தால் கிறிஸ்தவர்களுக்கு வேதத்தில் இருக்கிற வசனங்கள் தெரியும், ஆனால் வேதம் தெரியாது. They know some Bible verses but they don't know the Bible because they neglect the large chunks of Bible. அவர்களுக்கு வேதத்தில் இருந்து சில வசனங்கள் தெரியும், ஆனால் வேதம் அவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் வேதத்தினுடைய அநேக பகுதிகளை அவர்கள் படித்ததில்லை. What a wonderful testimony of David here we read. I won't just bother myself with things which are too much for me. Oh Papa, I don't want those things. Please leave me alone. I want to be like a small child who is just in the wings or the bosoms of his mother. That's all. I want to quieten my soul like a weaned child. தாவீதினுடைய சாட்சி எவ்வளவு அழகாய் இருக்கிறது பாருங்கள். அவர் சொல்லுகிறார், எனக்கு புத்தி கடத்தாத காரியங்களை எல்லாம் நான் சிந்திக்கவில்லை, அப்பப்போ அதையெல்லாம் என்னை விட்டு விடுங்கள். நான் எப்படி இருக்கிறேன்? நான் தாயின் கையிலே இருக்கிறதான பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். That was the practice of Jesus also. இயேசு கிறிஸ்துவினுடைய வழக்கமும் இப்படித்தான் இருந்தது. Most of the time Jesus was found with the poor people. பெரும்பாலான நேரங்களிலே இயேசு கிறிஸ்து ஏழை எளியவர்களோடு கூட தான் இருந்தார். Even his main gospel message was for the poor people. அவருடைய சுவிசேஷ செய்தி முக்கியமாக ஏழைகளுக்கு தான் பிரசங்கித்தார். When John the Baptist wanted to know whether he was the Messiah or should they wait for another one to come, ஒரு யோவான் ஸ்நானகனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது, இவர்தான் மெசாயாவா இல்லை என்றால் வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா? What was the attesting messianic sign that Jesus sent back? The poor have the gospel preached to them. Go and tell John what you have seen and heard. அவர் மேசியா என்பதற்கு அடையாளம் என்ன? ஏழைகளுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது, இதை நீங்கள் பார்த்ததை போய் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். And he always identified with the have-nots and the downtrodden and the marginalized people of the society. சமுதாயத்தாலே தள்ளப்பட்டவர்களையும் புறக்கணிக்கப்பட்டவர்களையும் அவர் சேர்த்துக்கொண்டு அவர்களோடு கூட இருந்தார். What did he say? அவர் என்ன சொன்னார்? I was naked but you clothed me. நான் நிர்வாணியாய் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். I was hungry, you fed me. நான் பசியாய் இருந்தேன், எனக்கு உணவு I கொடுத்தீர்கள். was thirsty, you gave me to drink. நான் தாகமாய் இருந்தேன், எனக்கு குடிக்க கொடுத்தீர்கள். I was imprisoned and you visited me. நான் சிறையிலே இருந்தேன், என்னை சந்திக்க வந்தீர்கள். I was houseless, I was a stranger, you accommodated me. நான் வீடு இல்லாமல் பரதேசியாய் இருந்தேன், என்னை நீங்கள் சேர்த்துக் கொண்டீர்கள். When did we see you, Lord, in this condition? அப்பொழுது அவர்கள் கேட்க, ஆண்டவரே எப்பொழுது நாங்கள் உம்மை இப்படி பார்த்தோம்? You know what he said? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? What you have done to one of these little, the least of my brothers, least of my brother, humble brother, simple brother, not the high type, but the very ordinary, not the hi-fi, but that very lowly ordinary people. Whatever you have done unto them, it is to me. He not only recognized them, he identified himself with them also. ஆண்டவர் அதற்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த சிறியவர்களில் ஒருவனுக்கு, மேட்டுக்குடி மக்கள் அல்ல, இந்த சாதாரணமான எளிமையான கீழ்த்தட்டு மக்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் அந்த எளிமையை பாராட்ட மட்டுமல்ல, அவர்களோடு கூட தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளவும் செய்கிறார். Normally in Christianity today there is a craze to associate with the cream of the society. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகிலே சமுதாயத்திலே உயர் மட்டத்தில் இருக்கிறவர்களோடு கூட தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு பைத்தியம் பிடித்திருக்கிறது. Jesus never despised anyone.
ஆண்டவர் யாரையும் அசட்டை செய்யவில்லை. Especially the downtrodden people, the neglected people, the marginalized people, the untouched people, the so-called untouchables among the society, Jesus embraced them. சமுதாயத்தாலே தள்ளப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்கள், விசேஷமாக தொட முடியாதவர்கள் என்று சொன்னவர்களை தான் ஆண்டவர் சேர்த்துக் கொண்டார். You know who carried the cross of Jesus Christ? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை யார் சுமந்தார் தெரியுமா? It was not a Jewish man who carried the cross of Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை ஒரு யூதர் சுமக்கவில்லை. It was not a Greek who carried the cross of Jesus Christ. ஒரு கிரேக்கர் அந்த சிலுவையை சுமக்கவில்லை. It was a Cyrenian who carried the cross of Christ. Cyrene is a country or a town in North Africa. ஆப்பிரிக்கா, வட ஆப்பிரிக்கா பகுதியில் இருக்கிற சிரேனே ஊரை சேர்ந்த ஒருவர் தான் அந்த சிலுவையை சுமந்தார். In other words, you know, Jewish people are normally white people. They are very fair. If you see Jewish people, Israelites. வழக்கமாக நாம் யூதர்களை பார்ப்போம் என்று சொன்னால் யூதர்கள் நன்றாக சிவப்பாக வெண்மை நிறத்தோடு கூட இருப்பார்கள். Most of the Middle Eastern people, the Jewish people, the Arabs, and they are all, and even Greece, they are all known for their very fair complexion. மத்திய கிழக்கு நாடுகளிலே நாம் போய் இஸ்ரவேலர்களை பார்ப்போம் என்று சொன்னால் யூதர்கள் நன்றாக சிவப்பாக அழகாக வெண்மையாக இருப்பார்கள். So they normally look down upon the black people because they think blackness is an indication of God's curse upon them. ஆகையினாலே அவர்கள் கருப்பு நிறத்தவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் கீழானவர்கள் என்பது போல் பார்ப்பார்கள். ஏனென்றால் கருப்பு நிறம் தேவனுடைய சாபத்திற்கு அடையாளம் என்று நினைத்தார்கள். When I say black, not your black and my black, we are all very fair. I am talking about the Negro blackness. நான் கருப்பு நிறம் என்று சொல்லும்போது உங்களையோ அல்லது என்னையோ குறித்து சொல்லவில்லை. ஏனென்று சொன்னால் அந்த ஆப்பிரிக்க கருப்பு இனத்தவர்களோடு ஒத்து பார்க்கும் பொழுது நாம் சிவப்பானவர்கள். I am not black, I am fair. நான் கருப்பல்ல, சிவப்பா இருக்கிறேன். Because compared to an African, I am really very fair. நான் ஆப்பிரிக்கா தேசத்தில் உள்ளவரோடு ஒத்து பார்க்கும் பொழுது மிகவும் சிவப்பா இருக்கிறேன். Just imagine a black man carrying the cross of the Lord Jesus Christ, where the entire gathering were all Jewish people, all fair complexioned people. அங்கு கூடியிருந்த சிவப்பு நிற யூதர்கள் எல்லாரும் இருக்கும் பொழுது ஒரு கருப்பு நிறத்தை சேர்ந்த ஒரு மனிதர் இயேசுவின் சிலுவையை சுமந்து செல்வதை யோசித்து பாருங்கள். Otherwise there is no need to say a man who was coming from Cyrene, he was asked to carry the cross of Christ. What is the need to tell the name of the place where he was coming from? God wants to tell us a message in every. There is nothing unnecessary in the Bible. தேவனுடைய வேதத்திலே வீணான பகுதி என்று சொல்லி எதுவுமே இல்லை. ஏன் எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது ஒரு மனிதன் வந்தான் என்று சொல்லி எழுதியிருக்கலாம். ஆனால் அவன் எந்த நாட்டிலிருந்து, சிரேனே ஊரானாகிய ஒரு மனிதன் அங்கே வந்தான் என்று சொல்லி ஏன் எழுத வேண்டும்? தேவன் அதை ஒரு நோக்கத்தோடு அங்கே எழுதி வைத்திருக்கிறார். When I say be simple in relationship, I also want to add another thing along with that. Be simple in your communication. நான் உறவிலே எளிமையோடு கூட இருங்கள் என்று சொல்லும் பொழுது அதிலே மற்றொரு பாகமும் உண்டு. நம்முடைய உரையாடலிலே நாம் எளிமையோடு கூட இருக்க வேண்டும். Let your yes be yes, let your no be no, nothing more, nothing less. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சி ஒன்றும் சொல்ல வேண்டாம். Yes should not be 90% yes and 10% no. உள்ளது ஆமாம் என்று சொன்னால் அதில் 90% ஆமாம் 10% இல்லை என்றல்ல. There should be no mixture of that. It should be yes is yes, no is no. Be simple and plain. உள்ளதையும் இல்லாததையும் கலந்தெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம். உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்கள், இல்லாததை இல்லதென்று சொல்லுங்கள். Avoid exaggeration. மிகைப்படுத்தி சொல்லுவதை தவிர்த்து விடுங்கள். Avoid double meaning. இரண்டு அர்த்தம் உள்ள காரியங்களை பேசுவதை விட்டு விடுங்கள். Avoid speaking with a hidden agenda. உள்நோக்கத்தோடு உள்ள ஒன்று வைத்துக் கொண்டு புறம்பே வேறொன்றை பேசாதீர்கள். I will tell the word. You know what is hidden agenda? குதர்க்கமாய் பேசுவது, வில்லங்கத்தோடு பேசுவது. குதர்க்கமாய் வில்லங்கத்தோடு பேசுவதை விட்டு விடுங்கள். That is hidden agenda, something in the mind very deeply. When you ask a question, there is a big story behind that question. குதர்க்கம், வில்லங்கம் உள்ள இருக்கு. Some people are like that. As a Christian, as a spiritual Christian, avoid all the குதர்க்கம் and வில்லங்கம். ஒருவர் உங்களிடத்திலே ஒரு காரியத்தை கேட்கிறார் என்று சொன்னால் அந்த கேள்விக்கு பின்னால் ஒரு பெரிய கதையே இருக்கும். ஆகையினாலே அது போன்ற வில்லங்கமான குதர்க்கமான காரியத்தை பேசுவதை நீங்கள் ஆவிக்குரிய கிறிஸ்தவராய் இருப்பீர்கள் என்று சொன்னால் விட்டு விடுங்கள். You know, the Bible gives a picture of a complicated person in his words. தேவனுடைய வசனத்திலே வார்த்தைகளிலே குழப்பமான ஒரு மனிதர் எப்படி இருப்பார் என்று சொல்லி நமக்கு சொல்லுகிறது. Turn with us to book of Romans, 3rd chapter.
ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 3வது அத்தியாயத்தில் It is given as an anatomical explanation. இது நமக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான விளக்கத்தை நமக்கு கொடுக்கிறது. Romans 3rd chapter, ரோமர் 3வது அத்தியாயம், reading from verses 13 and 14. 13 14வது வசனத்தை பாருங்கள். Their throat is an open tomb. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. With their tongues they have practiced deceit. தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். The poison of asps is under their lips. அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. Whose mouth is full of cursing and bitterness. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் I நிறைந்திருக்கிறது. think Paul obviously might have got some association with an ENT surgeon. நான் நினைக்கிறேன் காது தொண்டை மூக்கு நிபுணர் இடத்திலே இவர் பயிற்சி பெற்றிருப்பார் என்று தெரிகிறது. Because he talks about throat, அவர் தொண்டையை குறித்து பேசுகிறார், he talks about tongue, நாவை குறித்து பேசுகிறார், he talks about lips, அவர் உதடுகளை குறித்து பேசுகிறார், he talks about mouth. வாயை குறித்து பேசுகிறார். Here is a picture, a ENT picture, a scan of a person who is complicated in his words. குழப்பமாய் இருக்கிற நபருடைய, வஞ்சனையாய் பேசுகிற ஒரு நபருடைய முகத் தோற்றம், தொண்டை காது மூக்கு எப்படி இருக்கிறது என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். You know, a man who is simple in his words, you know, what will be his reaction when people abuse him or attack him? ஒருவேளை எளிமையாய் இருக்கிற ஒரு மனிதனை மற்றவர்கள் தாக்கும்போது, அவர் மீது கடுமையான சொற்களை உபயோகிக்கும் போது அவருடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கும் தெரியுமா? It will be exactly like David. அவர் தாவீதை போல இருப்பார்கள். What did David say? தாவீது என்ன சொன்னார்? Let them say whatever they want to say. I am not even a man, I am only a worm. அவர்கள் என்ன சொன்னாலும் சொல்லட்டும், நான் ஒரு மனிதனே அல்ல, நான் ஒரு புழு என்று சொல்லுகிறார். Why did he say he was a worm? ஏன் நான் ஒரு புழு என்று சொன்னார்? A worm does not have any bone. ஏனென்று சொன்னால் புழுவுக்கு ஒரு எலும்பு கூட கிடையாது. So it cannot offer any resistance to the person who attacks it. ஆகையினாலே புழு மீது யாராவது தாக்குதல் நடத்தினால் அதை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது. You know, the book of Job is a very mysterious book. யோபின் புத்தகத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அது ஒரு ஆச்சரியமான புத்தகம். And then there is the smallest chapter in book of Job that gives us something about this simplicity. அதிலே யோபின் புத்தகத்திலே ஒரு சிறிய அத்தியாயம் உண்டு, அது நமக்கு இந்த எளிமையை குறித்து போதிக்கிறது. Book of Job 25th chapter. யோபின் புத்தகம் 25வது அத்தியாயம். Only 6 verses, the smallest chapter in book of Job. யோபின் புத்தகத்திலே இருக்கிறதான ஒரு சிறிய அத்தியாயம். I will read to you verses 5 and 6, 25, 5 and 6. 25வது அத்தியாயம் 5, 6வது வசனங்கள். If even the moon does not shine and the stars are not pure in his sight, how much less man who is a maggot and a son of man who is a worm. சந்திரனை அண்ணாந்து பாரும், அதுவும் பிரகாசியாமல் இருக்கிறது, நட்சத்திரங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல. இப்படி இருக்கையில் புழுவாயிருக்கிற மனிதனும் பூச்சியாயிருக்கிற மனுபுத்திரனும் எம்மாத்திரம் என்றான். Everybody, you encircle the word 6 and write your name on there. Your name you write on that. அந்த 6வது வசனத்தை அடிக்கோடிட்டு அதன் பக்கத்தில் உங்கள் பெயரை எழுதி கொள்ளுங்கள். Because any time you read that passage, you'll remember that and put today's date also there. ஆகிய எப்பொழுதெல்லாம் இந்த வேத வசனத்தை திறந்து இந்த வசனத்தை வாசிப்பீர்களோ அப்பொழுதெல்லாம் இது உங்களுக்கு ஞாபகம் வரும். இன்றைய தேதியையும் அதிலே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். Even the moon and stars are nothing in the sight of God. தேவனுடைய பார்வையிலே சந்திரனும் நட்சத்திரங்களும் கூட சுத்தமானவை அல்ல. And he says, how much less is man who is a maggot and a son of man who is a worm. அப்படி இருக்கையிலே புழுவா இருக்கிற மனிதனும் பூச்சியா இருக்கிற மனுபுத்திரனும் எம்மாத்திரம். Let me tell you something. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டும். Meekness is not weakness. Meekness is true spiritual strength. சாந்த குணம் என்பது கோழைத்தனம் அல்ல. சாந்த குணம் என்பதுதான் உண்மையான ஆவிக்குரிய வல்லமை. A meek man is the mighty man in the sight of God. சாந்த குணமுள்ள மனிதன் தான் தேவனுடைய பார்வையிலே வல்லமையான மனிதன். Moses was the meekest man on the face of the earth, but my Bible says no prophet before him or after him arose like Moses the prophet. பூமியில் உள்ள மனிதர்கள் எல்லாரை பார்க்கிலும் மோசே சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது மோசேயை போன்றது ஒரு தீர்க்கதரிசி அவனுக்கு முன்பாகவோ பின்பாகவோ எழும்பினதில்லை. So meekness is not weakness. In the sight of God, meekness is true strength. சாந்த குணம் என்பது தேவனுடைய பார்வையிலே கோழைத்தனம் அல்ல, அது ஒரு ஆவிக்குரிய பலம்.
When I talk about simplicity in relationship, I want to make another observation. உறவுகளிலே எளிமை என்று சொல்லும் பொழுது மற்றொரு காரியத்தையும் நான் கவனித்திருக்கிறேன், அதை சொல்ல விரும்புகிறேன். Shun and avoid all paraphernalia. எல்லாம் இந்த பந்தா பண்ணுவதை விட்டு விடுங்கள். This paraphernalia is very common among Christians. அது கிறிஸ்தவர்கள் நடுவிலே இந்த பந்தா பண்ணுவது என்பது அதிகம். This paraphernalia has literally plagued Christians. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு பிடித்திருக்கிற ஒரு தீராத வியாதி இது. I will give a simple example. As a preacher, I know preachers' examples only. நான் ஒரு பிரசங்கியாகியால் பிரசங்கியோட பாவங்களை நான் சொல்லட்டும். See how preachers arrive at meetings. ஒரு பிரசங்கி ஒரு கூட்டத்துக்கு வருகிறார் என்றால் எப்படி வருகிறார் என்று பாருங்கள். Normally he will not come at the beginning of the meeting. கூட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக கண்டிப்பாக வரவே மாட்டார். He will come only in the middle of the meeting like M.G. Ramachandran. எம்ஜிஆரை போல கூட்டத்திற்கு நடுவில் தான் வருவார். I don't know whether you know about him. M.G. Ramachandran will never be there in the meeting. Kalaignar will be there, Arinyar will be there, all Nyar will be there, but MGR will come only in the middle of the meeting with lot of crackers and everything. எம்ஜிஆர் எப்பொழுதுமே கூட்டத்திற்கு நேரத்திற்கு வர மாட்டார். அறிஞர் வந்திருப்பார், கலைஞர் வந்திருப்பார், ஆனால் கூட்டத்திற்கு நடுவிலே வெடிக்க மேளதாளங்கள் முழங்க வருவார். That is MGR culture. The MGR culture has come into the Christendom now. இது எம்ஜிஆர் கலாச்சாரம், இது இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலும் நுழைந்து விட்டது. And when they come with a lot of paraphernalia. அவர்கள் வரும்பொழுது பெரிய பந்தாவோடு பரிவாரங்களோடு வருவார்கள். Hey, move, he is coming. ஐயா தள்ளு வர்றார், ஊழியக்காரர் வருகிறார். Because he is a leper, you move, you are moved. ஏனென்று சொன்னால் அவர் ஒரு குஷ்டரோகி, தள்ளிக்கோள், தொட்டால் தீட்டுப்பட்டு விடும். He is untouchable, just move. அவரை தொடக்கூடாது, தொட்டு விட்டால் தீட்டுப்பட்டு விடும், தள்ளிப்போ. In the Old Testament only when a leper comes they should say move, don't come here. பழைய ஏற்பாட்டிலே குஷ்டரோகி வந்தால் தான் சொல்லுவார்கள் தள்ளிப்போ தீட்டுப்பட்டு விடும். Beloved, these are all created things. இதெல்லாம் நாம உண்டாக்கிக்கிட்டது. These are not natural things, these are created things. இதெல்லாம் நாமாக உண்டாக்கி இருக்கிறோம். These things are not necessary. இது தேவையற்றது. I had the privilege of attending Amsterdam 83. ஆம்ஸ்டர்டாம் 83வது ஆண்டுக்குள்ள மாநாட்டிலே கலந்து கொள்ள முடிந்தது. It was Billy Graham's international conference for itinerant evangelists from all over the world. உலகம் எங்கிலும் இருக்கிற நற்செய்தி பணியாளர்களுக்கான பில்லி கிரஹாம் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கூட்டம் இது. I went with one prayer. அங்கு ஒரே ஒரு ஜெபத்தோடு கூட தான் நான் போனேன். I want to listen to sermons. நான் அங்குள்ள பிரசங்கங்களை கேட்க விரும்புகிறேன். I want to meet with lots of people. அங்குள்ள அநேகரை தேவனுடைய பிள்ளைகளை சந்திக்க விரும்புகிறேன். At least once I want to shake hands with Billy Graham. பில்லி கிரஹாம் அவர்களோடு கூட ஒரு முறையாவது கை குலுக்க வேண்டும் என்று விரும்பினேன். And the Lord answered my prayer. ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டார். On the third day, மூன்றாவது நாள், I was sitting there. நான் அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்தேன். By my side was Mr. Sadhu Chellappa. என்னுடைய பக்கத்திலே சாது செல்லப்பா அவர்கள் உட்கார்ந்து இருந்தார்கள். Next was Brother Jeevanandam. அதற்கு பக்கத்திலே சகோதரர் ஜீவானந்தம் உட்கார்ந்து இருந்தார்கள். On my left side was Prakash Jesudian. பிரகாஷ் ஏசோடியான் அவர்கள் எனது இடது பக்கத்திலே உட்கார்ந்து இருந்தார். It was an afternoon session. அது ஒரு மத்தியான நிகழ்ச்சி. We all just went to be seated there and we got seated. நாங்கெல்லாம் அங்கே உட்கார்ந்து இருந்தோம். And the meeting has not started yet. ஆனால் அந்த கூட்டம் இன்னும் ஆரம்பிக்கவில்லை. Suddenly we saw a 6 feet plus man standing near us. திடீரென்று அங்கு ஒரு 6 அடி உயரமான ஒரு மனிதன், 6 feet plus man standing there. 6 அடியை விட அதிக உயரமுள்ள ஒரு மனிதர் அங்கு வந்து நிற்பதை பார்த்தோம். We were shocked to find that was Billy Graham. எங்களுக்கு அவர்தான் பில்லி கிரஹாம் என்று சொல்லி பார்த்ததும் அதிர்ச்சியாகி விட்டது. He just came inside to just shake hands with people here and there. அவர் அங்கே வந்து கூட்டத்தில் வந்திருந்த ஒவ்வொருவரோடு கை குலுக்கும்படியாய் வந்தார். A man who has worked with 12 American presidents. 12 அமெரிக்க அதிபர்களோடு கூட ஊழியம் செய்ததான ஒரு மனிதர். But he always remained simple and humble in his sight. அவர் எப்பொழுதுமே எளிமையாக தாழ்மையாக இருந்த ஒரு மனிதர். When people asked him, why does God use you so much? சில நேரத்தில் அவரை பார்த்து தேவன் உங்களை ஏன் இவ்வளவு உபயோகப்படுத்துகிறார் என்று கேட்கும் பொழுது, you know what his answer is? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? That is what I do not know. அதுதான் எனக்கு தெரியாது. That is the first thing I want to ask when I get to heaven. நான் பரலோகத்திற்கு போகும்போது நான் தேவனை பார்த்து கேட்க போகிற முதல் கேள்வியே அதுதான் என்று சொல்லுவார். Beloved, there is beauty in simplicity. பிரியமானவர்களே, எளிமையில் தான் அழகு இருக்கிறது. It was in beauty there is simplicity. அந்த எளிமையிலே அழகு இருக்கிறது. Did Jesus have paraphernalia? இயேசு கிறிஸ்து இப்படி எல்லாம் பந்தா செய்து கொண்டிருந்தாரா? No, இல்லை. if he had that kind of paraphernalia, ஒருவேளை இயேசு கிறிஸ்து அப்படி இருந்திருப்பாரானால்,
Nobody needs to betray Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை ஒருவரும் காட்டி கொடுக்க வேண்டியதில்லை. Even in the company of the disciples, somebody had to betray him. Hey, that is Jesus. You better take. அவர் தம்முடைய சீடர்களோடு கூட இருந்த பொழுது ஒருவர் வந்து இவர்தான் இயேசு கிறிஸ்து என்று காட்டி கொடுக்க வேண்டியதா இருந்தது. Otherwise they would have mistaken. இல்லை என்று சொன்னால் அவர்கள் தவறாக புரிந்து He கொண்டிருப்பார்கள். was one of the 12 and he was the 13. He among in that company he was just an ordinary person. அந்த 12 பேரோடு கூட சேர்ந்து அவரும் ஒரு சாமானிய மனிதராக அவர்களோடு கூட So இருந்தார். even in the company of the disciples, somebody had to come and say, "Hey, that is Jesus. You take it." அவர் சீடர்களோடு கூட இருந்த பொழுது ஒருவர் வந்து இவர்தான் இயேசு கிறிஸ்து பிடியுங்கள் என்று சொல்ல வேண்டியதா He இருந்தது. was so simple. He was so humble. He was so unassuming. That is God's Messiah. அவர் மிகவும் சாதாரணமானவர், எளிமையானவர், வெளிக்காட்டி கொள்ளாதவர். இவர்தான் தேவனுடைய மெசியா. And the fourth lesson I want to bring to you in this area of maintaining simplicity. நான்காவது காரியம் இப்படி எளிமையை நாம் காத்துக்கொள்ள வேண்டிய இடம். First I said be simple in Bible meditation. முதலாவதாக வேத தியானத்திலே எளிமையோடு இருங்கள் என்று சொன்னேன். Number 2, be simple in prayer. இரண்டாவதாக ஜெபத்திலே எளிமையோடு இருங்கள். Number 3, I said be simple in relationships. மூன்றாவதாக உறவுகளிலே எளிமையோடு இருங்கள். Fourthly, I want to give a warning to you. நான்காவதாக உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்க விரும்புகிறேன். Do not lust for bigness. பிரம்மாண்டத்தை இச்சியாதிருங்கள். Once again, மீண்டும் சொல்லுகிறேன். do not lust for bigness. பிரம்மாண்டத்தை இச்சியாதிருங்கள். The world is after prestige and status symbols. இந்த உலகம் இன்றைக்கு கௌரவ நிலைகளை, கௌரவத்தை எதிர்பார்க்கிறது. But you know what is the status symbol of Christianity? ஆனால் கிறிஸ்தவர்களுடைய கௌரவ அடையாளம் எது தெரியுமா? The cross of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை. That is what Apostle Paul said, I shall not boast or glory in anything other than the cross of Jesus Christ. ஆகையினால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னான், நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையே அன்றி வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. Why does he say that? ஏன் அதை சொன்னார்? I am crucified to the world and in turn the world is crucified unto me. நான் உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், உலகமும் எனக்குள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. So none of the attractions, you know, those days when Apostle Paul was able to preach in Athens, in a city like Athens, he was definitely a royal guy. அந்த காலத்திலே அவருக்கு எவ்வளவு கவர்ச்சிகள், உலக பிரகாரமான கவர்ச்சிகள் இருந்தது. அத்தேனே பட்டணத்திலே நின்று அவர் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பெரிய ஞானியாக இருந்திருக்க வேண்டும். And he was a very powerful, mighty philosopher and also a theologian because he had studied at the feet of Gamaliel. பவுல் சாதாரணமானவர் அல்ல, அவர் ஒரு பெரிய இறையியல் வல்லுனர், ஞானி. ஏனென்று சொன்னால் கமாலியலின் பாதத்திலே அமர்ந்து படித்தவர். But now he says, I have got only one status symbol, that is the cross of Jesus Christ. ஆனால் அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் ஒன்றே ஒன்றுதான், அது சிலுவை ஒன்று மாத்திரம். I will give some examples. சில உதாரணங்களை கொடுக்கிறேன். Be simple in dress. நீங்கள் அணிகிற உடைகளிலே எளிமையோடு இருங்கள். Be simple in dress. நீங்கள் அணிகிற உடையிலே எளிமையோடு இருங்கள். That is an important doctrine both Paul and Peter have taught us. பவுலும் பேதுருவும் இதை பற்றி எழுத வேண்டிய அளவிற்கு இது ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. First of all, turn with me to what Paul has written in 1 Timothy. முதலாவதாக தீமோத்தேயுக்கு எழுதின முதலாவது நிருபத்திலே பவுல் இதை பற்றி என்ன எழுதியிருக்கிறார் பார்ப்போம். We will look at verses 9 and 10. இரண்டாவது அத்தியாயம் 9-10 வசனங்கள். In like manner also women adorn themselves in modest apparel with propriety and moderation, not with braided hair or gold or pearls or costly clothing, but which is proper for women professing godliness with good works. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். Now let us see what Peter has to write on that subject. பேதுரு இதை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். 1 Peter 3rd chapter. 1 பேதுரு 3வது அத்தியாயம். Look at verses 3 and 4. 3வது 4வது வசனத்தை பாருங்கள். Let not your beauty be that outward adorning of arrangement of the hair, of wearing gold or putting on fine apparel, but let it be the hidden person of the heart with the incorruptible ornament
of a gentle and quiet spirit. That means of a simple spirit which is very precious in the sight of God. மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. Are you able to catch the spirit of these passages? இந்த வசனத்தின் தத்துவத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? They were not against clothing. They did not want everybody go naked. They were not against clothing. They were not against decent clothing also, but they were definitely against extravagant clothing. அவர்கள் ஆடைக்கு விரோதமாக இப்படி சொல்லவில்லை. எல்லாரும் ஆடை இல்லாமல் நிர்வாணமாய் அலைய வேண்டும் என்று சொல்லவில்லை. ஏதோ சாதாரணமான உடை உடுத்திக் கொள்வதில்லை. அதிக அளவுக்கு அதிகமான விலை உயர்ந்த தாம்பீகமான ஆடைகளை உடுத்திக் கொள்வதற்கு எதிராக அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். That is not for Christians. இது கிறிஸ்தவர்களுக்கு அல்ல. That is for non-Christians. இது கிறிஸ்தவர் அல்லாதோருக்கு. Because they are worshipping idols. All their idols are decked with gold. இன்றைக்கு அவர்கள் விக்கிரகங்களை ஆராதிக்கும் பொழுது அவருடைய விக்கிரகங்கள் எல்லாம் நகையினாலே சார்த்தப்பட்டு இருக்கிறது. Now that is not how Christians have to adorn themselves. ஆனால் கிறிஸ்தவர்கள் தங்களை இப்படி அலங்கரித்துக் கொள்ள கூடாது. They should be known for their simplicity. அவர்களுடைய எளிமை அவர்களுக்கு அடையாளமாக இருக்க வேண்டும். That quiet spirit, that humble spirit, that sincere spirit, that submissive spirit, that should be their beauty that will adorn them. சாந்தமான ஆவி, அமைதல் உள்ள ஆவி, கீழ்ப்படிதலின் ஆவி, இதுதான் உங்களுக்கு அலங்காரமாக இருக்க வேண்டும். Immediately men are thinking, wonderful, only for ladies something is told. ஆண்களுக்கு எல்லாருக்கும் சகோதரருக்கு எல்லாரும் ஒரே சந்தோஷம். இது பெண்களுக்கு தான் சொல்லுகிறார்கள், நமக்கு ஒன்றுமில்லை. You also should not be extravagant in your dress. நீங்களும் கூட அப்படிதான் தாம்பிகமான ஆடைகளை உடுத்தக்கூடாது. If it is 15th of May in Vellore, when it is already very hot, you are not to tie a tie around your sweaty neck. மே 15ஆம் தேதி வெள்ளூருக்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் வெளுத்து கட்டுகிற வெயில் வேர்த்து வியர்த்து கொண்டிருக்கும். அதிலே கழுத்தை சுற்றிலும் ஒரு டை கட்டி கொண்டு அலைவார்கள். That is what English people have found for their cold country as a muffler in a decorative way. இதுதான் வெளிநாட்டிலே அவர்கள் குளிர் பிரதேசத்தில் இருந்து வருகிற மேற்கத்தியவர்கள் கழுத்தை சுற்றிலும் உஷ்ணமாக வைத்துக் கொள்வதற்காக உள்ள ஒரு ஸ்கார்ஃப் அது. I am not against tie, but I am against wearing tie in midsummer in India. நான் டை கட்டுவதற்கு விரோதமாக பேசவில்லை, ஆனால் வெளுத்து கட்டுகிற கோடை வெயிலிலே டை கட்டுவதை தான் சொல்லுகிறேன். Whether you are a man or a woman, ask this question in the sight of God when you are back home. Everybody listen to me carefully. I am not joking here. Ask the Lord when you get back home and see, are you lusting for extravagant things? Things which are just status symbols, not just decent and smart, but things which are just meant to be decked, to give an impression that you are such a person, you are such a rich person, and you have got so much treasure and so much of bank balance. நான் இங்கே உங்களை சிரிப்பதற்காக சொல்லவில்லை. நீங்கள் வீட்டிற்கு திரும்பி சென்றவுடனே உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். உங்களிடத்தில் இருக்கிற துணிகள், உடைகள், இவைகள் தாம்பிகமானவைகள் தானா? நான் பெரிய ஒரு ஆள், பெரிய ஒரு ஆசாமி என்று காட்டிக்கொள்வதற்காக வாங்கி அடுக்கி வைத்திருக்கிற மேட்டிமையான ஒரு மனிதன், மேட்டுக்குடியை சேர்ந்தவன் என்பதை காண்பிப்பதற்காக வாங்கி வைத்திருக்கிறீர்களா அல்லது உடுத்திக் கொள்வதற்காக வாங்கி வைத்திருக்கிறீர்களா? I remember 30 years ago when I was preaching in Orissa. 30 வருடங்களுக்கு முன்பாக ஒரிசாவிலே நான் ஒரு முறை பிரசங்கித்துக் கொண்டிருந்ததை நினைவு கூறுகிறேன். I preached with a translated into Oriya. நான் ஒரு ஒரியா மொழி பெயர்ப்பாளரோடு பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். And when I got down from the pulpit, நான் பிரசங்க பீடத்திலிருந்து கீழே இறங்கி வந்த பொழுது one retired professor with shaky hands and a walking stick, he took hold of my hand. அப்பொழுது ஒரு ரிட்டையர்ட் ஆன ஒரு பேராசிரியர் ஒருவர் நடுங்கும் கரங்களோடு கையிலே ஒரு கைத்தடியோடு வந்து என்னை கைகுலுக்கி என்னிடத்திலே பேசினார். And he looked into my eyes and this is what he told me. அவர் என்னுடைய கண்களை பார்த்து இப்படி சொன்னார், God will use you mightily. தேவன் உங்களை வல்லமையாக உபயோகப்படுத்துவார். I want to give you a slogan for your life. உங்களுடைய வாழ்க்கைக்கு என்று சொல்லி ஒரு கோட்பாடை கொடுக்க விரும்புகிறேன். Simple living, high thinking. எளிமையான வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனை. Simple living, high thinking.
எளிமையான வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனை. I have never forgotten that. அந்த பாடத்தை இன்று வரைக்கும் நான் மறக்கவில்லை. To the extent possible, by the grace of God, I am following that principle. என்னால் முடிந்தவரை அந்த கோட்பாட்டை நான் இன்று வரை பின்பற்றுகிறேன். It is constantly in my heart. இது எப்பொழுதும் என்னுடைய இதயத்தில் இருக்கிறது. Because I want high thinking. ஏனென்று சொன்னால் எனக்கு உயர்ந்த சிந்தனைகள் வேண்டும். I am interested more in the riches of God's word than in the riches of wickedness. ஆகாமிய கூடாரத்தின் ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் தேவனுடைய வசனத்தின் ஐஸ்வரியங்களை நான் அதிகமாய் விரும்புகிறேன். I am after that. I am mad after that. I am crazy after the Bible. நான் தேவனுடைய வசனத்திற்கு பின்பாக பைத்தியக்காரனை போல் அலைகிறேன். And God continues to bless me with the riches of His word. தேவன் தம்முடைய வேத வசனத்தின் ஐஸ்வரியத்தினாலே என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். Why do I say that? நான் ஏன் சொல்லுகிறேன்? If you cannot be trusted with the riches of this earth, how can God trust you with the riches of heaven? பூமிக்குரிய ஐஸ்வரியங்களை உங்களை நம்பி ஒருவன் ஒப்புவிக்க முடியாவிட்டால் பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷங்களை எவன் உங்களை நம்பி கொடுப்பான்? This is one reason why from many pulpits we don't have messages these days, because they have gone after the riches of the world rather than the riches of the world. இன்றைக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை ஐஸ்வரியங்களை நாடி அநேகர் ஓடுகிறதுனாலே, அவர்கள் வேத வசனத்தின் ஐஸ்வரியங்களை அல்ல பூமியின் ஐஸ்வரியங்களை நாடுகிறதுனாலே இன்றைக்கு அநேக பிரசங்க பீடங்களிலே பிரசங்கம் தான் இருக்கிறதே தவிர செய்தி இல்லை. Big, simple living, high thinking, that will bring lots of needed resources and money into the kingdom of God. எளிமையான வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனை என்று வாழ்ந்து பாருங்கள். இது தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாய் அநேகம் பேரை கொண்டு வரும். And there is a very important blessing. இன்னொரு முக்கியமான ஆசீர்வாதம், when you give yourself to simple living and high thinking. நீங்கள் இப்படியாய் எளிமையான வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனை என்று வாழும்போது, you know what will be the blessing? உங்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? When you go to bed, you will sleep well. படுக்கைக்கு போகும் பொழுது நிம்மதியாக உறங்குவீர்கள். You know what is the difference between the rich man and the poor man? சரி, பணக்காரனுக்கும் ஏழைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? A rich man eats well, a poor man sleeps well. பணக்காரர் நன்றாய் சாப்பிடுவார், ஏழை நன்றாக தூங்குவார். That's the only difference. அதுதான் ஒரே வித்தியாசம். And my Bible says God gave sleep to His beloved. தேவன் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார் என்று சொல்லி என்னுடைய வேதவசனம் சொல்லுகிறது. Because he is a perfectly relaxed man. ஏனென்று சொன்னால் அவர் முற்றிலுமாய் கவலையற்ற மனிதர். The anxiety about things are not there in his life. இந்த உலகத்திற்கு அடுத்த காரியங்களை குறித்ததான கவலை அவருக்கு இல்லை. He is perfectly relaxed. அவர் முற்றிலுமாக கவலையற்று தூங்குவார். He sets his mind on high things. ஏனென்று சொன்னால் அவருடைய மனதெல்லாம் உயர்ந்த காரியத்தின் மேல் இருக்கிறது. He sets his mind on things above. அவர் மேலுள்ள காரியங்களை குறித்து யோசிக்கிறார். Simple living and high thinking. எளிமையான வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனை. And I also want to add another thing when I talk about this lust for bigness. இந்த பிரம்மாண்டத்தை குறித்த இச்சையை குறித்து சொல்லும் பொழுது மற்றொரு காரியத்தையும் சொல்ல விரும்புகிறேன். Whatever you want to do for the kingdom of God, தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, be simple in structures. In building structures, be simple. கட்டிடங்களை கட்டும் பொழுது மிகவும் எளிமையாய் இருங்கள். Be simple in structures. கட்டிடங்களை கட்டும் பொழுது எளிமையோடு இருங்கள். There is a craze among preachers for huge structures. இன்றைய நாட்களிலே பெரிய பிரம்மாண்டமான கட்டடங்களை கட்டுகிறதான பைத்தியம் தேவனுடைய ஊழியர்களுக்கு வந்திருக்கிறது. I want to give you a brief history here. நான் உங்களுக்கு ஒரு சின்ன சரித்திரத்தை சொல்லட்டும். David suddenly realized, oh, I have been living in a palace, but the ark of God is lying in tents. தாவீதுக்கு ஒரு நாள் திடீரென்று சிந்தனை வந்தது, நான் இங்கு கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட அரண்மனையிலே இருக்கிறேன், தேவனுடைய பெட்டியோ ஒரு கூடாரத்திலே இருக்கிறது. So I will build a temple. நான் தேவனுக்காக ஒரு ஆலயம் கட்டுவேன். And he told the prophet. அவன் தீர்க்கதரிசி இடத்திலே சொன்னான். Immediately what did Nathan say? உடனே நாத்தான் தீர்க்கதரிசி என்ன சொன்னார் தெரியுமா? He didn't want to discourage the king. He said, okay, what is in our heart, you go ahead. அரசரை அவர் உற்சாகம் குறைய வைக்க விரும்பவில்லை, ஆகையினாலே உங்கள் மனதில் உள்ளபடி எல்லாம் செய்யுங்கள் என்று சொன்னார். But that night God spoke to the prophet. ஆனால் அந்த ராத்திரியிலே தேவன் பேசினார். What did God tell Nathan the prophet? ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசி இடத்திலே என்ன சொன்னார்? What did he want Nathan to tell David? நாத்தான் தாவீதிடத்திலே என்ன சொல்ல வேண்டும் என்று தேவன் சொன்னார்?
all these years, this ark or my presence has been intense. இத்தனை ஆண்டுகளாக என்னுடைய பெட்டி அந்த கூடாரத்திலே தான் இருக்கிறது. Did I ever ask you for a permanent concrete structure? நான் எனக்காக ஒரு கான்கிரீட் கட்டடம் கட்டு என்று சொல்லி கேட்டேனா? But David somehow wanted to do it. ஆனால் தாவீதுக்கோ தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று ஆசை. So God said, okay, you don't do it, let your son do it. நீ அதை கட்ட வேண்டாம், உன்னுடைய குமாரன் அதை கட்டட்டும் என்று சொல்லி சொன்னார். Here is the difference between God's perfect will and God's permissive will. தேவனுடைய பரிபூரண சித்தத்திற்கும் தேவன் அனுமதித்த சித்தத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை இங்கு பார்க்கிறோம். Temple structure is never God's perfect will. ஆலய கட்டிடம், தேவாலய கட்டிடம் என்பது தேவனுடைய பரிபூரண சித்தம் இல்லவே இல்லை. It was only God's permissive will. தேவன் அதை கட்டட்டும் என்று அனுமதித்தார். And Solomon built the temple. சாலமோன் அந்த தேவாலயத்தை கட்டினான். But what is the truth? ஆனால் உண்மை என்ன? Mr. Stephen, you are the first martyr. Why don't you say something on that? ஸ்தேவான், நீங்கள் தான் முதலாவது மரித்த இரத்த சாட்சி, இதை குறித்து நீங்கள் ஏதாவது சொல்லுங்களேன். Solomon built the temple. சாலமோன் அந்த தேவாலயத்தை கட்டினார். But the Most High does not dwell in the temples. ஆனால் உன்னதமானவர் மனுஷர் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்திலே வாசம் செய்கிறதில்லை. இப்படி சொல்லியிருந்தா யூதர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? பல்ல கடிச்சதோட விட்டானுங்க, அவனை கடிக்காம விட்டானுங்க. He bluntly said, அவர் Solomon built him a house. முகத்தில் அடித்தார் போல் ஸ்தேவான் சொன்னார், சாலமோன் தேவாலயத்தை கட்டினார். But the Most High does not dwell in temples. ஆனால் உன்னதமானவர் ஆலயங்களிலே வாசம் செய்கிறதில்லை. All of you listening to me, please follow this message carefully. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் சொல்லுகிறேன், இந்த செய்தியை தெளிவாய் கேளுங்கள். Today God does not sanctify any place or building. தேவன் இந்த நாளிலே எந்த ஒரு இடத்தையோ எந்த கட்டிடத்தையோ அவர் பரிசுத்தப்படுத்துகிறதில்லை. You can keep on praying 100 prayers of dedication, that place will remain as it is. That place does not become sacred. நீங்கள் ஒரு கட்டிட பிரதிஷ்டைக்காக நூற்றுக்கணக்கான ஜெபங்களை ஏறெடுக்கலாம், ஆனால் அந்த இடத்தை தேவன் பரிசுத்தப்படுத்துகிறதில்லை, அது பரிசுத்த ஸ்தலம் அல்ல. That is not at all there in the Bible. In the New Testament, such a teaching is not there. You know what happened? There was a veil in the temple when Jesus gave up his spirit and opened up the New Testament era. The veil in the temple was torn not from bottom to top, it was torn from top to bottom. புதிய ஏற்பாடு நமக்கு இப்படிப்பட்ட ஒரு போதனையை கொடுக்கிறதில்லை. என்ன ஆயிற்று தெரியுமா? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து தம்முடைய ஜீவனை கொடுத்த பொழுது தேவாலயத்திலே இருந்ததான திரைச்சீலை கீழே இருந்து மேலே அல்ல, மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிந்தது. If it is torn from bottom to top, that is man's work. 6 disciples on one side and 6 disciples on another side would have torn it. ஒருவேளை அந்த திரைச்சீலை கீழிருந்து மேலாக கிழிந்திருக்குமானால் அது ஒரு மனிதருடைய வேலை. 6 சீடர்கள் அந்த பக்கமும் இன்னொரு 6 சீடர்கள் இந்த பக்கமுமாக நின்று அதை இழுத்து கிழித்து விட்டார்கள் என்று சொல்லலாம். Bottom to top is man's work, but top to bottom is God's work. கீழிருந்து மேலாக என்று சொல்லுவது மனிதனுடைய வேலை, ஆனால் மேலிருந்து கீழாக செய்தார், அது தேவனுடைய வேலை. There is no so-called holy place today on the face of the earth. இன்றைக்கு மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி எங்குமே ஒரு இடம் இல்லை. You may be an Anglican, you may be a Lutheran, you may be high Anglican. I am sorry, God does not dwell in temple. There is no altar in the New Testament. ஒருவேளை நீங்கள் ஆங்கிலிக்க திருச்சபையை சேர்ந்தவராய் இருக்கலாம், லுத்ரன் திருச்சபையை சேர்ந்தவராய் இருக்கலாம், ஆனால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஸ்தலம் என்றோ ஆல்டர் என்று சொல்லியோ பலிபீடம் என்று சொல்லியோ ஒன்றும் கிடையாது. But today preachers and evangelists are cheating God's people. ஆனால் இன்றைக்கு பிரசங்கிமார்களும் சுவிசேஷகர்களும் ஜனங்களை மோசம் போக்குகிறார்கள். They are telling people, God told me, God wanted me to pray from here you pray, I will listen to me. The religious nonsense. அவர்கள் சொல்லுகிறார்கள், தேவன் எனக்கு இந்த இடத்தை தான் காண்பித்தார், இந்த இடத்திலே வெளிப்பட்டார், ஆகையால் இந்த இடத்திலே வந்து ஜெபித்தால் தான் அவர் விசேஷமாய் கேட்பார் என்று சொல்லுகிறார்கள். இது சுத்த முட்டாள்தனம். If you want something to happen in the parliament in Chennai, you don't need a building before the assembly hall in Chennai. You pray in secret, God who sees you in secret will reward you openly. ஒருவேளை நீங்கள் சட்டசபையிலோ பார்லிமெண்டிலோ ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் சட்டசபைக்கு முன்பாகவோ பார்லிமெண்ட்டுக்கு முன்பாகவோ சென்று நின்று ஜெபிக்க வேண்டாம், அந்த ரங்கத்திலே நீங்கள் ஜெபியுங்கள், தேவன் பகிரங்கமாய் உங்களுக்கு பதிலளிப்பார். My Bible says God is not only a God of nearness, he is also a God of distance.
distance does not matter for him. என்னுடைய வேதம் சொல்லுகிறது தேவன் சமீபத்திற்கு மாத்திரம் அல்ல தூரத்துக்கும் தான் தேவன். தூரம் அவருக்கு ஒரு பொருட்டல்ல. There was a small man. ஒரு சிறிய மனிதர் இருந்தார். His name was John Knox. அவருடைய பெயர் ஜான் நாக்ஸ் என்று He was in Scotland. அவர் ஸ்காட்லாந்து தேசத்திலே இருந்தார். He was a mighty intercessor. அவர் ஒரு மன்றாட்டு ஜெப வீரர். He lived in the time of Queen Mary, who because of her many battles was called Bloody Queen Mary. அவர் குயின் மேரி என்கிற ஒரு அரசியின் நாட்களிலே வாழ்ந்தார். அவர் கிறிஸ்தவர்களை அவ்வளவு கொடுமைப்படுத்தினதினாலே அவரை பிளடி குயின் மேரி என்று அழைத்தார்கள். You know what Bloody Queen Mary normally uses to say? இந்த அரசியான மேரி என்ன சொல்வார்கள் தெரியுமா? I am not afraid of any army in the world. நான் உலகத்தில் இருக்கிற எந்த சேனையையும் பார்த்து பயப்படவில்லை. But I am afraid of a small man in my kingdom. ஆனால் என்னுடைய நாட்டிலே இருக்கிறதான ஒரு சிறிய மனிதரை பார்த்து பயப்படுகிறேன். John Knox was 5 feet 2 inches or just about 5 feet. He was short in stature. அவர் 5 அடி ஜான் நாக்ஸ் என்பவர் 5 அடி 2 அங்குலமோ அல்லது 5 அடியோ தான் இருந்தார். He said, I am afraid of that man. இந்த சிறிய மனிதரை பார்த்து நான் பயப்படுகிறேன். Why? ஏன்? He very often goes into his prayer closet. ஏனென்று சொன்னால் அவர் தம்முடைய ஜெப அறைக்குள்ளாய் அடிக்கடியாய் போகிறவர். And if he prays against me in his prayer closet, I am finished. அவர் தம்முடைய ஜெப அறையிலே எனக்கு விரோதமாக ஜெபிக்க ஆரம்பித்தால் நான் என்னுடைய கதை முடிந்தது. It is this John Knox who said, இந்த ஜான் நாக்ஸ் தான் சொன்னார், give me Scotland or I die. எனக்கு ஸ்காட்லாந்தை தாரும் இல்லையேல் நான் மரித்து போகிறேன் என்று சொன்னார். He is the one who gave that missionary statement to the missionary world. இன்றைக்கு மிஷனரி உலகத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு மிஷனரி அறிக்கையை கொடுத்தவர் இந்த தேவனுடைய மனிதர். Beware of preachers and evangelists cheating you and duping you by saying, this is the place God wants us to pray from. It is absolutely against the teaching of the New Testament. It is fallacy. Don't ever give even a naya paisa to that program. You have to give account to God on the day of judgment. இந்த இடத்தில் வந்து நீங்கள் ஜெபித்தால் தான் தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார் என்று சொல்லி சுவிசேஷகர்களோ வேறு போதகர்களோ உங்களை வஞ்சிக்காதபடிக்கு மோசம் போகாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஒரு நயா பைசா கூட கொடுக்காதீர்கள். ஏனென்று சொன்னால் அந்த பணத்திற்கு நீங்கள் தேவனுக்கு முன்பாக கணக்கு கொடுக்க வேண்டும். You know, the disciples took the Lord Jesus Christ one day to take a tour around the temple buildings. ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் இயேசு கிறிஸ்துவை தேவாலயத்தை பார்க்கும்படி ஒரு அழைத்து சென்றார்கள். You know what they say? Oh, did you see this building? See this building? இந்த கட்டடத்தை பார்த்தீரா? Oh, such a big stone. How he was able to take it to the top? எவ்வளவு பெரிய கற்கள் பார்த்தீர்களா? இந்த கற்களை எப்படி மேலே கொண்டு சென்றிருப்பார்கள்? They thought Jesus will be terribly impressed with all this building construction. இதையெல்லாம் பார்த்தவுடன் இயேசு கிறிஸ்து அசந்து போய் விடுவார் என்று நினைத்தார்கள். What did he immediately say? ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? He answered and told them, அவர்களுக்கு பதிலாக ஆண்டவர் இப்படி சொன்னார், these buildings will be destroyed, not one stone will be on the other stone. இந்த கட்டிடம் ஒரு கல்லின் மீது ஒரு கல் இராதபடி முற்றிலுமாய் இடிக்கப்பட்டு போகும் என்று சொன்னார். You know why? ஏன் தெரியுமா? When Romans took hold of those buildings and destroyed them, they thought because silver and gold was so much during the time of Solomon, some silver plates or gold plates Solomon could have put between the stones. So they saw to it that every stone is razed off from the next stone. ரோமர்கள் அந்த கட்டடத்தை தேவாலய கட்டடத்தை கைப்பற்றிய பொழுது இந்த கட்டிட கற்களுக்கு மத்தியிலே தங்கமும் வெள்ளியும் இருக்கக்கூடும் என்று சொல்லி கற்களை எல்லாம் உடைத்து ஒன்றின் மீது ஒன்றிராதபடி தள்ளி போட்டார்கள். Why did God allow that to happen? இது நடக்கும்படியாய் தேவன் ஏன் அனுமதித்தார்? Hey, this is New Testament. இது புதிய ஏற்பாட்டின் காலம். No holy place. பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி ஒன்றுமில்லை. Throne of grace is open to all of us. Anyone in time of need can go with boldness. தேவனுடைய கிருபையின் ஆசனம் திறந்திருக்கிறது. யாரும் தேவைப்படும் பொழுது அங்கே போகலாம். The Holy Spirit did not come in the temple. The Holy Spirit came on an ordinary upper room. தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய ஆலயத்தில் இறங்கவில்லை. அங்கிருந்த சாதாரணமான மேலறையில் தான் அவர் இறங்கினார். That's why they started gathering in houses, meeting places. ஆகையினால் தான் அவர்கள் வீடுகள் தோறும் கூடி ஜெபித்தார்கள், ஆராதித்தார்கள். But what happened? ஆனால் காலப்போக்கில் என்ன ஆயிற்று? I am going to narrate a very sad story now. ஒரு சோகமான ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். By AD 400, 400வது ஆண்டிலே the Roman emperor by name Constantine, கான்ஸ்டன்டைன் என்று சொல்லுகிறதான பேரரசர், he made Christianity the religion of the state.
அரசின் மதம், கிறிஸ்துவ மதம் தான் அரசினுடைய மதம் என்று அதிகாரப்பூர்வமான மதம் என்று சொல்லி அறிவித்தார். By that time there were only 4% Christians. அந்த நேரத்திலே 4% மக்கள் மாத்திரம்தான் கிறிஸ்தவர்களாய் இருந்தார்கள். But when he announced Christianity as the state religion, தேசிய மதமாக அந்த கிறிஸ்துவத்தை அவர் அறிவித்த பொழுது instantly 4% became 80%. 4% இருந்த கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை 80% உடனே உயர்ந்தது. But no conversion. யாரும் மனம் மாற்றத்தினால் இந்த எண்ணிக்கை உயரவில்லை. யாருமே மனம் திரும்பல. பட் 4% 80% மாறிச்சு. யாரும் மனம் திரும்பாமலேயே கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை உயர்ந்து விட்டது. Because it became fashionable and profitable to become a Christian during Constantine's time. ஏனென்றால் கான்ஸ்டன்டைனின் காலத்தில் கிறிஸ்தவராய் மாறுவது என்பது ஒரு லாபகரமான காரியமாய் மாறிவிட்டது. So when the church suddenly swelled up to such huge sizes, சபை இப்படியாக திடீரென்று பெரிய அளவிலே வளர்ந்ததால், and they got lot of money also, அவர்கள் கையிலே ஏராளமான பணமும் இருந்ததால், and they started erecting big church structures after the 4th century. பெரிய பெரிய தேவாலயங்களை கட்டி எழுப்ப ஆரம்பித்தார்கள். A man of God says, தேவனுடைய மனிதர் சொல்லுகிறார், this was the worst disaster after Noah. நோவாவின் பேரழிவுக்கு பின்னால் ஏற்பட்ட ஒரு பெரிய அழிவு இதுதான். That is the curse that came upon Christianity. கிறிஸ்தவத்தின் மேல் வந்த பெரிய சாபம் இதுதான். And another man of God says, இன்னொரு மனிதர் சொல்லுகிறார், what really killed us was bricks. நம்மை கொன்றது இந்த செங்கற்கள் தான் என்று சொன்னார். There is where the real life of the New Testament church was lost. புதிய ஏற்பாட்டு சபையினுடைய உண்மையான வாழ்க்கை சீரழிந்தது அந்த கட்டத்தில் தான். And by 476, 476வது ஆண்டில் குள்ளாக dark ages began. சபையின் இருண்ட காலம் 476வது ஆண்டில் துவங்கியது. Then it took another 12 centuries before God would raise stars of Reformation like John Wesley or Martin Luther or John Wycliffe. Such stars came up to bring the church back to its original New Testament simplicity. புதிய ஏற்பாட்டினுடைய எளிமைக்கு திருப்பும்படியாய் 12 நூற்றாண்டுகள் கழித்து மார்ட்டின் லூத்தர், ஜான் விக்லிஃப் என்று சொல்கிறதான பெரிய தேவனுடைய மனிதர்கள் எழும்பினார்கள். But when people came out of the Roman church, they did not leave everything that was bad. They brought some baggage from there also. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ரோம சபையை விட்டு வெளியே வந்த பொழுது முற்றிலுமாய் வெளியே வரவில்லை. அங்கிருந்து சில சரக்குகளையும் உள்ளே கொண்டு வந்தார்கள். In all our churches there is so much of Romanism still available. That is why we need a second reformation. இன்றைக்கு எல்லா சபைகளிலும் இந்த ரோம சபையை சேர்ந்த காரியங்கள் இன்னும் இருக்கின்றன. ஆகையால் தான் நமக்கு இரண்டாவது சீர்திருத்தம் தேவை. And if you don't check that, the Babel spirit will again come. நாம் இதை தடுக்காவிட்டால் பாபேலின் ஆவி நமக்குள்ளும் புகுந்துவிடும். All huge structures, பெரியதான கட்டிடங்கள், so that we can all be together in one place. நாம் எல்லாரும் ஒன்று கூடி ஒரே இடத்திலே இருக்கலாம். What does God say? ஆண்டவர் என்ன சொன்னார்? Heaven is my throne, வானம் என்னுடைய சிங்காசனம், earth is my footstool. பூமி என்னுடைய பாதபீடம். I am such a big God. நான் இவ்வளவு பெரிய தேவன். You cannot accommodate me, house me in any structure. நீ என்னை ஒரு கட்டிடத்திற்குள்ளாய் அடைத்து வைக்க முடியாது. All these things my hands have made. இவை எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கிற்று. All these things have been from the beginning. இவை எல்லாம் முன்பிருந்தே இருக்கிறது. But ஆனால் to this man I will look unto who trembles at my word. என்னுடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். Back to that simplicity. திரும்பவுமா எளிமைக்கு நேராய் திரும்புவோம். Back to trembling before God's word. திரும்பவுமாய் தேவனுடைய பிரசன்னத்திலே தேவனுடைய வசனத்திற்கு நடுங்குகிறவர்களாய். Beloved, cannot afford to spend time in building huge structures. We don't have enough time even to build up God's people. தேவ ஜனங்களையே கட்டி எழுப்ப நமக்கு நேரம் இல்லாமல் இருக்கும் பொழுது பெரிய பெரிய கட்டிடங்களை கட்ட நமக்கு நேரம் ஏது? There was Epaphras. எப்பாப்பிராத்துவை நாம் பார்க்கிறோம்.
What was he doing? அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? Day and night he was laboring to build up God's people. இரவும் பகலுமாக தேவனுடைய ஜனங்களை கட்டி எழுப்பும்படியாக அவன் பிரயாசப்பட்டு There was கொண்டிருந்தான். Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்கிறோம். What does he say? அவர் என்ன சொல்லுகிறார்? I am laboring to make every man perfect in Christ Jesus. எல்லாரையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் பரிபூரணப்படுத்தும்படியாய் நான் பிரயாசப்படுகிறேன். We have got huge structures now. இன்றைக்கு நமக்கு பெரிய பெரிய கட்டிடங்கள் இருக்கின்றன. We say worship is restored. நாம் சொல்லுகிறோம் ஆராதனையை திரும்பவுமாய் நிலைப்படுத்தப்பட்டு விட்டது. Maybe to some extent. ஒருவேளை குறைந்தபட்சம் அப்படி ஆகி இருக்கலாம். Worship is restored, but fellowship is lost. இன்றைக்கு ஆராதனையிலே உயிர் மீட்சி ஏற்பட்டிருக்கிறது, ஆனால் ஐக்கியம் என்பது காணாமல் போய்விட்டது. When the group becomes huge, you have to sacrifice fellowship. ஒரு கூட்டம் பெரிதாகும் பொழுது ஐக்கியம் என்பது அங்கே பலியிடப்படுகிறது. I want to give you a warning. உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை சொல்லட்டும். We are in a country like India. நாம் இந்தியா போன்ற ஒரு தேசத்தில் இருக்கிறோம். Too many anti-Christian forces are targeting our structures. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ விரோத சக்திகள் நம்முடைய கட்டடங்களை குறிவைத்திருக்கின்றன. Shall I tell you what? இது என்னவென்று சொல்லட்டுமா? If you can build 500 prayer halls which can accommodate 100 believers each, that is better than building a hall which can accommodate 50,000 believers. இன்றைக்கு 50,000 விசுவாசிகள் உட்கார்ந்து ஆராதிக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான கட்டடத்தை கட்டுவதை விட 100 விசுவாசிகள் தங்கி ஆராதிக்கக்கூடிய 500 கட்டடங்களை கட்டுவது எவ்வளவோ மேல். You know why? ஏன் தெரியுமா? It is more difficult to destroy 500 buildings than destroy one building. ஏனென்று சொன்னால் பிரம்மாண்டமான ஒரு கட்டிடத்தை இடித்து தள்ளுவதை விட 500 கட்டடங்களை இடித்து தள்ளுவது மிகவும் கடினம். Not only that, அது மாத்திரமல்ல, when there are 500 prayer halls, hallelujah, 500 new leaders will emerge in Christianity. இன்றைக்கு 500 தேவாலயங்கள் சிற்றாலயங்கள் இருக்கும் பொழுது தேவனுக்காய் 500 ஊழியர்கள் எழும்புவார்கள், தலைவர்கள் எழும்புவார்கள். 500 leaders will come up. 500 தலைவர்கள் எழும்புவார்கள். But if you have only 50,000, after the first leader dies, we don't know what will happen. ஒருவேளை 50,000 பேர் கூடி ஆராதிக்கிற ஒரு சபை இருந்தால் அந்த முதலாவது தலைவர் இறந்த உடனே அந்த சபைக்கு என்ன ஆகும் என்று யாருக்கும் தெரியாது. But you got 100, 500 units, 500 leaders will come up. That will be the strength for Christianity. ஆனால் 100 பேராய் கூடி ஆராதிக்கிற சபைகளில் இருந்து 500 தலைவர்கள் எழும்புவார்கள். இதுதான் கிறிஸ்துவத்தின் அடிப்படை தளமா இருக்கும். Then immediately you have a question. உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். No, that evangelist told us that God told me. ஐயா, அந்த சுவிசேஷகர் சொன்னார், தேவன் எனக்கு சொன்னார் என்று சொல்லி. It might be God told him, but the question is which God? ஒருவேளை கடவுள் சொல்லி இருக்கலாம், ஆனால் எந்த கடவுள் ஐயா சொன்னார்? Definitely God of the Bible will not say that. வேதத்தில் இருக்கிற தேவன் இதை சொல்லி இருக்க மாட்டார். That is not the history of the New Testament. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டின் சரித்திரத்திலே அது இல்லை. So many gods are there in this world. இந்த உலகத்திலே எத்தனையோ கடவுள்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள். I take responsibility, moral responsibility, 100% responsibility for whatever I have spoken now. இதுவரைக்கும் பேசின எல்லா காரியங்களுக்கும் 100க்கு 100% நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். And you can quote me anywhere as you want. நான் ஸ்டான்லி தான் இப்படி சொன்னார் என்று எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லுங்கள். And whoever wants to argue with me, ask them to bring the open Bible with them. என்னோடு கூட யார் தர்க்கிக்க விரும்புகிறார்களோ அவர்கள் கையிலே திறந்த வேதாகமத்தோடு வந்து என்னை சந்திக்கும்படியாய் சொல்லுங்கள். Because I am interested in saving the Lord's money and saving the Lord's people. ஏனென்று சொன்னால் தேவனுடைய பணத்தையும் தேவனுடைய பிள்ளைகளையும் காப்பாற்ற வேண்டும் என்று நான் தீர்மானித்திருக்கிறேன். The early church did not have great buildings. புதிய ஏற்பாட்டு சபைக்கு பெரிய கட்டிடங்கள் இருக்கவில்லை. But they had great power. ஆனால் அவர்களுக்கு பெரிய வல்லமை இருந்தது. They had great grace. அவர்களுக்கு மிகுந்த கிருபை இருந்தது. They had great wonders. அவர்கள் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தார்கள். They had great persecution. அவர்களுக்கு மிகுந்த உபத்திரவம் உண்டாயிற்று. And great fear people had towards them. சுற்றிலும் இருந்த ஜனங்களுக்கெல்லாம் அவர்களை குறித்த பெரிய பயம் உண்டாயிற்று. We have great buildings, but none of these things. இன்றைக்கு நம்மிடத்திலே பெரிய கட்டடங்கள் இருக்கின்றன, ஆனால் இவை ஒன்றும் இல்லை. Who is afraid of us? நம்மை பார்த்து யார் பயப்படுகிறார்கள்?
In the early days, the world was afraid of the church, but today the church is afraid of the world. அந்த நாட்களிலே சபையை பார்த்து உலகம் பயப்பட்டது, இன்றைக்கு உலகத்தை பார்த்து சபை பயப்படுகிறது. So with folded hands, with all sincerity and humility and simplicity, I appeal to all of you who have gathered here to do all that is possible and feasible to come back to New Testament simplicity. ஆகையினாலே கூப்பிய கரங்களோடு கூட உண்மையான மனத்தாழ்மையோடும் எளிமையோடும் நான் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், தேவனுடைய பூர்வ பாதையாகிய எளிமைக்கு திரும்பி வாருங்கள். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.